நம்ம மல்டிப்ளிகேஷன் நம்ம சம்ஸ் பண்ணுவோம். உங்களுக்கு என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போது 60 உங்கள் மாடல் எக்ஸாமில் வந்த நம்பர் தான் இது. 67 × 18. இதை நார்மலாக நம்ம இப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது ஒன்ஸ் பிளேஸ், இது டென்ஸ் பிளேஸ். இதுவும் ஒன்ஸ் பிளேஸ், இதுவும் டென்ஸ் பிளேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்ஸ் பிளேஸ் இதோட இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், டேபிள்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ 7 × 8 is 56. உங்களுக்கு டேபிள்ஸ் இப்படி டக்குன்னு எனக்கு தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7 1s are 7 2s are 7 3s are அப்படின்னு சொல்லி நீங்கள் லைனாக சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு 7 8s are என்னன்றது தெரிஞ்சிடும். நீங்கள் அப்போது 56 அப்படின்றது 6 இங்கே போட்டாச்சு. 56 வந்தது இல்லையா? ஸோ 56ல் ஒன்ஸ் நம்ம இங்கே எழுதிடுறோம், 10s கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் 6 8s are 48. 48 மேலே கேரி ஃபார்வர்ட் பண்ணதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். 48ஓட 49 50 51 52 53 அதை இங்கே எழுதியாச்சு. அடுத்து இந்த நம்பரோட இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 7 1s are 7, 6 1s are 6. இப்போ இது வந்து நம்ம டென்ஸ் பிளேஸ்லேருந்து தான் எழுதணும். ஏன்னா டென்ஸ் பிளேஸில் இருக்கிறதோட இது தானே ஆன்சர் தானே இது. ஸோ டென்ஸ் பிளேஸ்லேருந்து எழுதுறோம். இங்கே ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிறத அப்படியே கீழே எழுதிட்டோம். 3 + 7 बच्चों 10, 5 + 6 11, கேரி ஃபார்வர்ட் பண்ண ஒன்னையும் ஆட் பண்ணி 12. இதுதான் ஆன்சர். இது வந்து நம்ம நார்மலாக மல்டிப்ளை பண்ணுற மெத்தட். இப்போ நம்ம இதே வந்து பாக்ஸ் மெத்தடில் எப்படி பண்ணலாம், பேலாஸ் மெத்தடில் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பேலாஸ் மெத்தட் பார்ப்போம். 67 × 18. இது என்ன மெத்தட்? பேலாஸ் மெத்தட். ஓகேவா? ஸோ 67 × 18 இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒன்ஸ் பிளேஸோட மல்டிப்ளை பண்ணியிருந்தோம், டென்ஸ் பிளேஸோட மல்டிப்ளை பண்ணியிருந்தோம். இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, மேக் த மல்டிப்ளிகேஷன் ஈஸி. 0ஓட மல்டிப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வரும் இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா 67 இங்கே இந்த ஆன்சர் எழுதுவோம்ல, அது ஸ்ட்ரெயிட்டாக 67 அப்படியே எழுதிக்கலாம். இந்த 18 10 + 8 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஸோ ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிற 8 ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். இங்கே டென்ஸ் பிளேஸில் இருக்கிற 10 போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ 18 என்ன பண்ணிட்டோம், 8 and 10 ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிறது 8, டென்ஸ் பிளேஸில் இருக்கிற 10 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஸோ 67 × 8 பண்ண போகிறோம், 67 × 10 பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த 67 × 8 நம்ம பண்ணலாம். 7 8s are 56. 6 எழுதியாச்சு. 5 வந்து 6 மேலே கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். 6 8s are 48. 48 + 5 53. நெக்ஸ்ட் 6. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 67 × 8 நம்ம ஃபர்ஸ்ட் என்ன இதில் பண்ணோமோ அதே தான் இதுலேயும் வரும். ஆனால் அடுத்து டிஃப்ரென்ஸ் என்னன்னா 67 × 10. எப்போவுமே மல்டிப்ளிகேஷனில் 0 இருந்தால் அதை அப்படியே போட்டுக்கணும். இங்கே வந்து ஒன்ஸ் பிளேஸ் டென்ஸ் பிளேஸ்லாம் கிடையாது. 10 வந்து ஒன்ஸ் பிளேஸில் 0 இருக்கிறனால அது அப்படியே தான் நம்ம போட்டுக்கணும். ஸோ 67 × 10ங்கிறது 670ங்கிறத தாண்டி அது எப்படி வருதுன்னா 0 ஃபர்ஸ்ட் அப்படியே போட்டுக்கணும். 67 × 1 67. அவ்வளோதான். இதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு. ஓகேவா? 6 + 0 3 + 7 10, 0 போட்டாச்சு, 1 கேரி ஃபார்வர்ட், 5 + 6 11, 11 + கேரி ஃபார்வர்ட் பண்ண 1 சேர்த்து ஆன்சர். ஓகேவா? இப்போ நம்ம பாக்ஸ் மெத்தட் பார்ப்போமா? இதில் உங்களுக்கு எக்ஸாமில் என்ன மெத்தட் கேட்குறாங்களோ அது பண்ணுறதுக்கும் சரி, உங்களுக்கு இப்போ ஒரு இந்த மாதிரி நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன், இது கரெக்டான எனக்கே செக் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு மெத்தட் எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதே நம்பரில் போடுவோம். 67 × 18. இதை நான் இப்போ என்ன பண்ண போகிறோம், 3 column 3 row 3 × 3 9 boxes. ஓகேவா? ஸோ இந்த 9 பாக்ஸஸில் நம்ம
பேலாஸ் மெத்தட்ல 67 அப்படியே போட்டுக்கிட்டோம். 18 மட்டும் என்ன பண்ணோம், 10 + 8 ஸ்ப்ளிட் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி இங்க என்ன பண்ண போறோம், ரெண்டையுமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போறோம். இப்போ 67 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், 60 + 7. 18 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், 10 + 8 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். கரெக்டா? இந்த 0 வர மாதிரி தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். இங்க சிங்கிள் நம்பர் வர மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஸோ 67ல சிங்கிள் நம்பர் வந்து 7, பாக்கி 60 இருக்கு. அதே மாதிரி 18ல சிங்கிள் நம்பர் 8, பாக்கி 10 இருக்கு. இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளிகேஷன்ல 2 0 இருக்கு. இப்போ இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இடம் எது, இங்க. ஸோ இதோட மல்டிப்ளிகேஷன் ஆன்சர் நம்ம இங்க எழுதணும். 2 0 இருக்கு. அந்த 2 0 நம்ம அப்படியே போட்டுக்கலாம். 1s place 10s placeல போட்டாச்சு. 6 into 1 6. So 60 into 10 is 600. இப்போ 10 7 intersect சேர்ற இடம் இது. அப்போ இதோட ஆன்சர் இங்க போடணும். 7 10s are 70. 0 அப்படியே போட்டுக்கலாம். 1 into 7 7. இப்போ நெக்ஸ்ட் 0 into 8. இது ரெண்டும் intersect ஆகிற இடம் இங்க. ஸோ பாக்ஸ் வந்து இந்த பாக்ஸை இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ற ஆன்சர் நம்ம இங்க போடணும். ஸோ 0 8s are 0. 6 8s are 48. Next 7 8s are 56. இப்போ நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு ஆன்சரா வந்து இது நாலுமே ஆட் பண்ணணும். 600 ஃபர்ஸ்ட் பெரிய நம்பர் எழுதிக்கலாம். ஓகே, 600. நெக்ஸ்ட் சின்ன நம்பர் 480. அதை விட சின்ன நம்பர் 70. அடுத்த சின்ன நம்பர் 56. இது வந்து ஒன்ஸ்லாம் ஒரு லைன்ல, டென்ஸ்லாம் ஒரு லைன்ல, ஹண்ட்ரட்ஸ்லாம் ஒரு லைன்ல ஈவனா ஆர்டரா அரேஞ்ச் பண்ணி தான் எழுதணும். அப்போதான் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியா ஆட் பண்ண முடியும். மாத்தி மாத்தி தள்ளி தள்ளி எழுதி நீட்னஸ் இல்லாமல் எழுதும்போது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகி அடிஷன்ல மிஸ்டேக் நடந்துடும். அதனால ஆட் பண்ணும்போது ப்ராப்பரா ஸ்ட்ரெயிட்டா ஒரே லைன்ல வர மாதிரி எழுதிக்கோங்க. 0 + 0 + 0 + 6 6. 0 + 8 8. 8 + 7 15. 15 + 5 20. 0 எழுதியாச்சு. 20ல 2 கேரி ஃபார்வர்ட் பண்ணியாச்சு. 2 + 6 8. 8 + 4 12. Thank you. 1206 is the answer. பாக்ஸ் மெத்தட் படி பார்த்தாலுமே அதே ஆன்சர் தான் வரும். எப்படி போடுறதுன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.